அப்ப ஏற்கனவே நம்ம வாக்குத்தத்த ஆராதனையில் நம்ம கேட்டோம், ஒப்புவிக்கணும். ஆனா செய்கைகளை நீங்க ரெண்டாவது இன்னொன்னு நம்ம ஒப்புவிக்கணும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 37ஆம் சங்கீதம், 37ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 37ஆம் சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவரே உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சபையே, இன்னைக்கு முதல் கூடுகையில் வந்திருக்கிற சத்தத்தை கேட்கிற ஜனமே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து இரண்டாவது அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சபைக்கு கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை, நம்ம வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். இன்னைக்கு இந்த வழி அப்படின்னா, வழி அப்படின்பது நாமளே ஏற்படுத்திக்கிறது ஒன்று வழி. கவனிக்கணும், நாமே ஏற்படுத்திக்கிறது ஒரு வழி இருக்கு. ரெண்டாவது ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிற வழி இன்னொரு வழி. இன்னைக்கு எத்தனை வழிகள் இருந்தாலும், சபையே நல்ல கவனிங்க, எத்தனை வழிகள் இருந்தாலும் இன்னைக்கு வசனம் சொல்லுது, உன் வழியை முதல்ல அவர்கிட்ட ஒப்புக்கொடு. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரயாணம் தடைபடுவதற்கு, நிறைய பேருடைய பிரயாணத்துல சில பிரச்சனைகள் வருவதற்கு, நிறைய பேர் சில சில காரியங்களை தீர்மானம் பண்ணி போறோம். சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக இருக்கட்டும், சில நம்முடைய குடும்பத்தின் நல்ல காரியமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தை தேடி நம்ம போறோம். ஆனா இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்றது இல்லை அப்படின்னா, அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கறது இல்லை. கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு அநேக விஷயங்களில இன்னைக்கு ஆண்டவரை நம்ம முதன்மைப்படுத்துவது இல்லை. இந்த வசனம் சொல்லுது, உன் வழியை கர்த்தருக்கு முதல்ல ஒப்புக்கொடு. இப்போ வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், நம்ம 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 தமிழ்நாட்டில் எப்படி போனோம் அப்படின்னா, நம்ம லெஃப்ட் சைடு தான் போகணும். பைக் ஓட்டுறோமோ, காரோ, என்னவோ, லாரியோ, பஸ்ஸோ, நம்ம தமிழ்நாட்டில் லெஃப்ட்ல தான் போகணும். அதே ஃபாரின்ல போனா, நான் அங்க லெஃப்ட்ல தான் போனேன், ஆனால் நான் இங்கேயும் லெஃப்ட்ல போவோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிடும். அங்க வெளிநாட்டில் எப்படி போனோம்னா ரைட் சைடு தான் போகணும். இங்கே சொல்லுவாங்களே, அம்மா ஓரமாக போனவங்களே லெஃப்ட் சைடில் ஓரமாக இப்போ போகும். ஆனால் ஃபாரின்ல அப்படின்னா ரைட் சைடில் போகணும். அப்போ டோட்டலாக அங்கே என்ன பண்ணுவோம், இப்போ லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி ஸ்டேரிங் எல்லாருக்குமே பழக்கப்பட்டது லெஃப்ட் சைடில், அதே ஸ்டேரிங் அதே கீரை இப்போ ரைட் சைடில் குத்துக்கிறோம். அந்த காரியம் எங்கே போகுது அப்படின்னா ஃபாரினுக்கு போகுது. ஏன்னா குழம்பு கூடாது, நம்ம லெஃப்ட் சைடில் உட்காந்தா இந்த ஓரம் தான் நம்ம வரணும் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியும். அதே அங்கே போய் அதே ஸ்டேரிங்கில் உட்காந்தா அவனுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்டேரிங்கை மாற்றி வைக்கிறான். அப்போ இங்க நம்ம போறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடுல தான் போகணும். சில இன்சிடென்ட் நடந்தா கூட போலீஸ்கார் வந்து முதல்ல பார்ப்பான் வண்டி எப்படி நிக்குது. இப்ப லாரி ஓட்டுறோம்னு வச்சுங்களேன், அப்ப அந்த லாரியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, ஆக்சிடென்ட் ஆனது அப்பதான் பார்ப்பான், அந்த இந்த வண்டி எங்க இருக்குது, இந்த வண்டி எங்க வந்து இடிச்சிருக்குது, அப்படிதான் முதல்ல பார்ப்போம். அப்ப அந்த அந்த இப்ப எல்லா ரோட்ல பாத்தீங்கன்னா சென்டரா கோடு போடும், இருவழி சாலை. அப்ப நம்ம போற வழியில சரியா நீ கரெக்டா போயிட்ட அப்படின்னா, அவங்க என்ன வந்து உன் மேல இடிச்சாலும், என்னதான் செஞ்சாலும், உன் வழி சரியா இருக்குமானா எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணும். அதுதான் எங்க கம்பெனியில் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த ரெட்டேரிக்கிட்ட. போலீஸ்காரனே பார்த்துருக்குறான், எங்க கம்பெனி டிரைவர் ஓட்டும் போது போலீஸ்காரனே பார்த்துருக்குறான். ஆக்சிடென்ட் ஆனதை லாரிக்காரனை வந்து ஒருத்தர் கூட கேட்கவே இல்லை. ஏன் அப்படின்னா எங்க ஓனர் வந்து பேர் சொல்லி, இல்லைங்க உங்க வண்டி கரெக்டாக தான் வந்துச்சு, நான் பார்த்து தான் இருக்கிறேன், உங்க வண்டி கரெக்டாக தான் வந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வண்டி எடுத்துட்டு போகலாம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம வழியை தாறுமாறா நம்மளே சூஸ் பண்ணிக்கிறோம். கர்த்தர் ஒரு வழியை வச்சிருக்கிறார், இதுதான் நல்ல வழி, இதுதான் நீ போகணும். இதுல ஒருவேளை இந்த கர்த்தர் கொடுக்கிற வழியில ஒருவேளை இடுக்கமா இருக்கலாம், ஒருவேளை உபத்திரம் வரலாம், ஒருவேளை பாடுகள் வரலாம், ஒருவேளை உனக்கு இல்லாமையே கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு இதுதான் நல்ல வழி. கர்த்தர் சொல்றாரு இதுதான், அதுதான் வசனம் சொல்லுது, இடுக்கமான வாசல் வழியை என்ன பண்ணுங்க, உட்பிரவேசி. இன்னைக்கு நம்ம மனுஷன் என்ன பண்றான், வழியை பார்க்கிறோம், இந்த வழியில போனா நல்ல நமக்கு வருமானம் கிடைக்கும். அதுதான் நேத்து ஒருத்தர் சொல்லிட்டு வந்தார் என்கிட்ட, என்ன அவங்க அப்பா சொல்றாரு, என்ன என் பிள்ளைகிட்ட ஏதாச்சும் குறை சொன்னா அவங்களுக்கு அப்பதான் வருமானத்துக்காக என்ன என் பையனை சேரவே விடுறது இல்லைன்னு. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும், நமக்கான வழியை கர்த்தர் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நமக்கு அழைப்பு உறுதிப்படுத்தியாச்சு, கர்த்தர் அழைச்சாச்சு. இப்ப கர்த்தர் அழைச்ச உடனே நமக்கு ஒரு கற்பனைகளையும், நமக்கு இதுதான் வழிமுறை, இதுதான் வழி, இதில் தான் போகணும்.
கர்த்தர் அப்படி நமக்கு ஒரு வழியை கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த வழியில என்னவன் நடந்தான் நீ போற ட்ராக்கை மாற்றவே கூடாது, நீ போற வழியை மாறவே கூடாது. சறுக்கள் கூட வரட்டும், கரடு முரடு கூட வரட்டும், பள்ளம் கூட வரட்டும், நீ கர்த்தர் உனக்கு எந்த ட்ராக்கை கொடுத்திருக்கிறாரோ அந்த வழியில நீ உண்மையா ஒப்பு கொடுத்து போனா சில ஆண்டவரே நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம இருப்பதற்கு காரணம் நாமே ஏற்படுத்தி கொண்ட சில காரியம், நாமளே தேர்ந்தெடுத்த சில காரியம் இன்னைக்கு நமக்கு என்னவா முடிந்திருக்குது அப்படின்னா தீமையா. இன்னைக்கு நம்ம வழிகள் தாறுமாறா எப்படி வேணாலும் போலாம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சரியான அங்க நமக்கு எங்க போய் முடியணுமோ அங்க நம்மளால போய் சேரவே முடியாது. நம்ம வழியில எப்படி வேணாலும் போலாங்க, இப்படி போலாம் அப்படி போலாம் அப்படி போலாம் அப்படின்னா நான் சொல்றேன் கர்த்தருக்கு முதல்ல வழியை ஒப்புக்கிட்டு. இது வரைக்கும் வழி உங்க ட்ராக் தாறுமாறா இருக்குதா, எப்படி வேணாலும் சூஸ் பண்ணி சொல்லுவாங்கல்ல காலமான போக்கல இல்ல, கர்த்தருக்கு வழி முதல்ல ஒப்புக்கிட்டு. என்ன பண்ணணும்னு தெரியலங்க, ஒப்புக்கிட்டு. என்ன செய்யணும்னு தெரியலங்க, ஒப்புக்கிட்டு. அதுதான் நம்ம வாக்குத்தத்த வசனத்துல உன் செய்கைகள் நீங்க ஒப்பு கொடுக்காததுனாலதான் கர்த்தரால சில நன்மை என்ன பண்ண முடியல. காண ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் வந்தாச்சு, திராட்சை ரசம் குறைபடும் போதுதான் இயேசு கிறிஸ்து வந்தாரா? சொல்லுங்க, திராட்சை ரசம் குறைபடும் போதுதான் ஆண்டவர் அப்படியே கிராஸ் பண்ணி வந்தாரா? ஆண்டவர் எப்போ வந்தாரு? ஆல்ரெடி வந்தாச்சு. ஆனா மனுஷன் அந்த கல்யாணத்தை நடத்துற மனுஷன் எப்போ ஆண்டவர் தேடி போறோம் அப்படின்னா குறைவுபடும் போதுதான். நீங்க நல்லா கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையில கூட சில பிரச்சனை வந்த உடனே தான் ஆண்டவரே என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, என் பிள்ளைய ஊழ்த்தி விட்டுற ஆண்டவரே, இதோ பண்ற ஆண்டவரே, அதை பண்ற ஆண்டவரே. எப்போ பிரச்சனை வந்தது சொல்றேன், வழியை ஆண்டவருக்கு முதல்ல ஒப்பு கொடு. உன் வழியில இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வழிங்க, கர்த்தர் இதில் தான் போக சொல்லி இருக்கிறாருங்க. இங்க நிறைய ஊழியக்காரங்க எத்தனையோ கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு நல்ல பணத்தில் இருந்தவங்க வந்து அநேக பேர் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம தலைமை போதுகிற எடுத்துக்கொண்டா நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா கர்த்தர் கொடுத்த வழி, கர்த்தர் சொல்லிட்டாரு இந்த ஊருக்கு வந்து இந்த ஊழியத்தை செய்யணும்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அந்த வழியில அவர் சரியா போறதுனால தான் ஏற்ற காலங்களில கர்த்தர் உயர்வை வச்சுட்டே இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் உயர்வு வரல அப்படின்னா நம்மளே ஒரு வழியை தேர்வு பண்ணிட்டு நம்மளே இதுதான் சரியான வழி நம்மளே தீர்மானம் பண்ணிக்கிறோம். உணர்ந்து கொள்ளுங்க, முதல் கூடுகளை வந்திருக்கிறீங்க, ஆண்டவரே என் வழியை ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். ரெண்டாவது ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? நம்பிக்கை. அவர் மேல் நம்பிக்கையாய் ஒப்பு கொடுத்துட்டியா முறுமுறுக்காது, ஒப்பு கொடுத்துட்டியா குறை சொல்லாது, முறுமுறுத்துட்டியா சாரி ஒப்பு கொடுத்துட்டியா அங்க ஆண்டவர் குறித்து எதுவும் பேசவே கூடாது. அவர் செய்வார். அவர் மழையா இருக்கட்டும் வெயிலா இருக்கட்டும், அவர் எப்போ நம்ம வாழ்க்கையில சில நன்மையை கொடுக்கணும் தீர்மானம் பண்ணிருக்கிறாரோ கொடுப்பார். ஆனா அது வரைக்கும் நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா நம்பிக்கையாய் இருப்பதே. அந்த வார்த்தை சொல்லுது, ஒண்ணு வழியை ஒப்புக்கொடு, ரெண்டாவது நம்பு. இந்த நம்புறதுல தான் சில பேர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ண கத்துக்கிறது. உலகத்தையும் ஆண்டவர் பேலன்ஸ் பண்ணுவதற்கு நம்ம அழைக்கப்படலை. முதன்மை ஆண்டவர், முதல்ல ஆண்டவரை தான் அந்த அப்போ மூணாவது சொல்றாரு, அப்பதான் நான் வாய்க்கப்படுவேன். ஒப்பு கொடுக்கணும், நம்பணும், அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு நம்ம வாழ்க்கையில வாய்க்கப்படும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம வழியை ஆண்டவர் வழி சொல்லிட்டாரா, அந்த வழியில உடனே நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கணும், ஆண்டவர் உயர்த்திட்டே இருக்கணும், ஆண்டவர் நம்ம கேட்கும் போதெல்லாம் நன்மை கொடுத்துட்டே இருக்கணும். ஆனா நம்ம ஒப்பு கொடுக்கவும் மாட்டோம், ஆண்டவர் நம்ப மாட்டோம், ஆண்டவர் சார்ந்தும் வாழ மாட்டோம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் கேட்கும் போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுங்க. உண்மையான கர்த்தர் பிள்ளைங்க உணர்ந்துகொள். முதல்ல அதான் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தான். முதல்ல வழி. அப்பதான் உன்னை எதிர்க்கிறவங்களையும் கர்த்தர் உனக்கு கூட சமாதானமாகும்படி செய்வது. எப்போ? முதல்ல நம்ம. அப்பதான் ஆண்டவர் அடுத்தது இல்ல. முதல்ல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நான் சரி இருக்க மாட்டேன், ஆனா ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மையா செஞ்சுக்கிட்டே இருக்கும்.
இதே கம்பெனியில் இப்போ இதை தான் செய்யணும் அப்படின்னு ஒரு முறை வான் பண்ணுவோம், 2வது முறை வான் பண்ணும், 3வது முறை வான், 4வது முறை கைத்தை வச்சு வெளியே தள்ளுவோம் இல்லையோ. ஏதோ பாவன்னு பார்த்து நான் என்ன பண்ணேன், சரி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நீ என்ன பண்ண மாட்டேன், நீ இன்னமும் அதே இருக்கிற அப்படின்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவான் கம்பெனியில். ஆனால் உங்களை என்ன இன்னும் ஆண்டவர் கைத்தை பிடிச்சி தள்ளவே இல்லை. ஏன்? நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிற. உன் வாழ்க்கை உயர்த்துவது அவருக்கு சுலபம், ஈஸி. ஆனால் ஆண்டவருக்கு உப்பு கொடுப்பது தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு கஷ்டப்படுறேன். அப்போ சரி வாசிக்கலாம். நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிருங்க. கர்த்தரால தான் மனுஷருடைய நடைகள் வாய்க்கப்படணும். சரி, ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? நான் தான் அவங்கள உயர்த்தணும், அவங்கள நான் தான் மேன்மைப்படுத்தணும், அவங்கள நான் தான் விடுவிக்கணும், அவங்கள நான் தான் சில பிரச்சனைகளில் அவங்களுக்கு தீர்வை நான் தான் வைக்கணும். ஆனா மனுஷனே ஒரு வழியை தேர்ந்து கொள்வது எப்படி? நீங்களே ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்வது எப்படி? ஆண்டவர் கேட்கிறார். அந்த வார்த்தை புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தரால தான் நம்ம வாழ்க்கையில நன்மை வரணும். கவனிங்க, கர்த்தரால தான் நன்மை வரணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கர்த்தரால நன்மை வர்றது இல்ல, நாம மனுஷனை தேடி இருக்கிற லோன் காசெல்லாம் வாங்கிடுறோம், இருக்கிறதெல்லாம் வாங்கிடுறோம். கர்த்தரால தான் நன்மை வரணும். கர்த்தரால இன்னைக்கு முதல் காரியம் எங்க விழுந்து போறோம் அப்படின்னா பண ஆசை தான். இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றோம் அப்படின்னா விழுந்து போயிடும். அதே தீமோத்தேயுல வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் ஸ்டார்டிங் அதுதான். இதுல இருந்தா ஆரம்பிக்க சில காரியம். அப்போ நன்மை என்பது பரலோக தான் நமக்கு தரணுமே தவிர மனுஷனை எதிர்பார்த்திருக்க. எலியா பரவாயில்ல, என் உயிரை எடுத்துக்கொள்ளாண்டவரே போனாந்தரத்தில், ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணல, எங்க இருந்தாலும் அவர் நம்மை போஷிக்கிற தகப்பன். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க. சொல்லுவாங்கல்ல, வயிறு முட்டை திரும்ப சாப்பிட்றாங்க, திரும்ப முறுமுறுப்பு. இன்னைக்கு பார்வோன் பின்னாடி துரத்தி வரும்போதே ஒரு முறுப்பு, அடுத்தது தண்ணி இல்லை, அடுத்தது காடைகள், என்ன ஒவ்வொரு சூழ்நிலைக்கும். சபையே நான் சொல்றேன், கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா இருக்கிறியா, அது பெரிய ஆசீர்வாதம், அது பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு கர்த்தரால நமக்கு நன்மை வரும். அது என்ன வேணா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், சில வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதமா இருக்கட்டும், கர்த்தர் தான் கொடுக்கும். பரலோகம் தான் திறக்கப்படணும், வானம் திறந்து அவர் தான் கொடுக்கும். அதான் வசனம் சொல்லுது, என்ன சோதித்து பாருங்க, அதுல காணிக்கை கொடுங்க. நான் சொல்ற சோதித்து பாரு, உப்பு கொடுத்து நம்பிக்கை எடுத்து சோதிச்சு பாரு, இடம் கொள்ளாம பெருக பண்ணுங்க, சோதிச்சு பாருங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எங்க உடனே எங்குமே வராது. உடனே அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் நம்ம கடங்காரனா வாழ்க்கை முழுமையா கடங்காரனா வைக்குது. உடனேங்கிற சூழ்நிலைக்கு தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா கடங்காரனா நம்ம வைக்குது. சோமண்ணு நம்ம வாழ்க்கையில் அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இன்னைக்கு ஸ்தோத்திரம், போராடி சிபித்து ஜெயம் பெற கற்றுக்கொள்ளுங்க. ஏன் உங்களுக்கு பரலோகம் திறக்காது? ஏன் ஆண்டவர் உங்களை போஷிக்க மாட்டாரு? வனாந்தரத்தில் எலியாவை போஷித்து அதே தேவனை தானே நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். ஏன் நம்மை போஷிக்க மாட்டேன்? ஏன்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையை முதல்ல கர்த்தருக்கு, நம்ம வழியை முதல்ல கர்த்தருக்கு ஒப்புக்கொள்ளணும். இப்போ அப்பா அம்மா குடும்பத்தை நடத்தும் போது பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அப்பா அம்மா நடத்துறாங்க அப்படின்னா இப்போ வேலை வெட்டி கூட போக மாட்டோம். வேலைக்கு பாப்பா கஷ்டமாகுது, கடனாகுதுன்னு அப்பா அம்மா சொன்னா கூட பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க. அதே அப்பா அம்மா இறந்த பிறகு இவங்க கிட்ட அந்த குடும்பம் வரும்போது தான் தெரியும். அப்போவே எங்க அப்பா அம்மா அப்பயே சொன்னாங்க வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க. எங்க அப்பா அம்மா சொன்ன வார்த்தை இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்றமா இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு கர்த்தர் பிள்ளைங்க உன் வழியை முதல்ல கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. சரி, ரெண்டாவது நான் சொன்னேன், கர்த்தரால தான் நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்படணும். அப்ப மூணாவது வாசிக்கலாம். ஆமே, 48வது ஏசாயா 48ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 48:15. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன்,
நான் அவனை வர பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். சபையே, வசனம் சொல்லுது, நான் அவங்கள வர பண்ணேன், நான் அவங்கள அழைச்சேன், நான் தான் சொன்னேன், அவங்க வழி வாய்க்கும். எப்போ? ஒப்பு கொடுக்கும் போது. ஒப்பு கொடுக்கும் போது அப்பா கிட்ட கொடுங்க. உங்க வாழ்க்கை நிம்மதியா இருப்பதுக்கு அதுதான் நான் சொன்னேன். அப்பா அம்மா பேலன்ஸ் பண்ணும்போது உனக்கு கஷ்டம் தெரியாது. அப்பா அம்மா குடும்பத்தை நடத்தும் போது உனக்கு அதனுடைய ஒரு சூழ்நிலையும் நீ அறிந்து கொள்ள மாட்டேன். ஆண்டவர் நடத்துறாரு, நீ போயிடுவேன். அப்பா கிட்ட ஒப்பு கொடு, அவர் நடத்தணும். அப்பா கிட்ட ஒப்பு கொடு. அந்த வார்த்தை சொல்லுது, நான் அவங்கள வர பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. எது திரும்பி வர பண்ணிச்சோ, எது அவமானப்படுத்தப்பட்டுச்சோ, அதே சூழ்நிலை கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்கு வழியை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறையா, வேண்டாத வழிகளை என்ன பண்ணுங்க, என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுன்னு சொல்லணும். அப்ப அந்த வார்த்தை சொல்லு, நானே வர பண்றேன், அவங்க வழி வாய்க்கும். லூக்கா 12:29 வாசிக்கிறோம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்க கேளாமலும் சந்தேகப்படாமல் இருங்க. ஏன்? அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கு. அடுத்த வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாம் உலகத்தார் தான் நாடி தேடணும். எல்லாம் கவனிக்கணும். இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்க பிதாவானவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உனக்கு எது நன்மையா இருக்கும் என்பதை ஆண்டவருக்கு தெரியும். அப்ப ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா, நம்ம பேலன்ஸ் பண்ண கத்துக்கிட்டோம் உலகத்தையும் ஆண்டவர். அது அனலாவும் இல்ல, குளிராவும் இல்ல. இன்னைக்கு நம்ம பேலன்ஸ் பண்ண கத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது 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 பொய்யான வாழ்க்கை. நீங்க அந்த வார்த்தை சொல்லுது, இவைகள் எல்லாம் உலகத்தா தான் தேடி போகணும், என்னை அறியாதவங்க தான் தேடி போகணும், என்னை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் தேடி போகணும். ஆனா உங்களுக்கு வெள்ள பரமபிதா உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். அந்த வார்த்தை சொல்லுது, எண்ணத்தை சாப்பிடும், எண்ணத்தை குடிப்போம், என்னது பண்ணும் இல்ல சொல்ல, என்ன பண்றதுனே தெரியலங்க சொல்றோம்ல. இதெல்லாம் உலகத்தான் தான் தேடணும். நீங்க தேட தேவையில்ல, நான் உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்போ புலம்பல் 3:37 வசனத்தை குறிச்சிங்க வாசிக்க வேணாம். ஆண்டவர் கட்டளை இடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? ஆண்டவர் சொல்லாம நம்ம வாழ்க்கையில அணுவும் அசைவே அசைவே, ஒண்ணு கூட மாறாது, ஒண்ணு கூட நடக்கவே நடக்கும். இப்படி ஆண்டவர் கட்டளை இடாதிருக்க, ஆண்டவர் சொல்லாம எப்பேற்பட்ட கொந்தளிப்பும் வாழ்க்கையில் அடங்கவே அடங்காது, எப்பேற்பட்ட பிரச்சனையும் வாழ்க்கையில் அடங்கவே அடங்காது. காரணம், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா அவர் காரியங்களை வாய்க்க செய்கிற தகப்பன். அதுக்காக நைட்டும் பகலும் கஷ்டப்படுறோம் வேலை. எத்தனை பேருக்கு அது 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 நன்மையா இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கு. அது ஏன் அப்படின்னா ஆண்டவர் தான் நடத்தணும், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கட்டளையிடணும். எழுந்து அதட்டின உடனே கீழ்ப்படியத்தக்கதான அந்த வல்லமை அவர் கிட்ட தான் இருக்கிறத தவிர உலகத்தான் கிட்ட கிடையவே கிடையாது. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் கட்டளை இடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? நடக்கவே நடக்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை ரிக்வெஸ்ட் பண்ண, ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. இது போன மாசம் வரைக்கும் உனக்கு தடையா இதெல்லாம் இருக்குது. நான் சொல்றேன், ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், இப்பவும் நான் சொல்லி கடந்து போறேன். எழுதி வச்சு டிக் பண்ணு. ஆண்டவர் நடத்துகிற காரியங்களை இதெல்லாம் நடக்கல, இதெல்லாம் தோல்வியா இருக்குது, எழுதி வை. ஆண்டவர் ஒவ்வொரு நன்மையும் செய்ய செய்ய டிக் பண்ணிக்கிட்டே வா, செய்வார். காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும் நிச்சயம். 138 சங்கீதம் 8 எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தகவல். அவர் ஒன்றையும் வாழ்க்கையில ஒன்றையும் குறைவா கொடுப்பரு தேவன் அல்ல, மீதம் எடுக்க வைக்கிற தேவன். அப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் குறைவு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம பேலன்ஸ் பண்ணோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. நீங்க நிம்மதியா இருப்பதற்கு சொல்றேன், வாழ்க்கை சமாதானமா இருப்பதற்கு சொல்ற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நடத்தணும். இன்னைக்கு அநேக பேர் குடும்பத்தை மனுஷன் நடத்துறான். அநேக பேர் குடும்பங்களில கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்க வேண்டிய குடும்பங்களில இன்னைக்கு மனுஷனுடைய ஆலோசனைகள் படி நடந்தா அந்த குடும்பம் சமாதானமா நிம்மதியா என்ன பண்ணவே இருக்காது. சொல்லுங்க, இருக்கவே இருக்கு. மனுஷன் இல்ல, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தை.
கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிருபை. அப்ப அதுக்கு அது நம்ம வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு சொல்றேன், அவருடைய வல்லமை விளங்க பண்ணுவதற்கு சொல்றேன். ஒப்பு கொடுங்க. பெற்றுக்கொள்ற வரைக்கும் ஒப்பு கொடுப்பது. அதுக்கப்புறம் முழுமையா ஆண்டவர்கிட்ட பரலோகம் போற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டே இருக்கு. சில பேருடைய போனை உடனே எடுக்கணும். சில பேருடைய போனை என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆமாவா இல்லையா? அது வேலை நிமித்தமா உயர் அதிகாரிகளா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், சொந்தக்காரா இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம். சில பேருடைய போனை அவாய்ட் பண்ணவே மாட்டேன். ஆனா சில பேருடைய போனை வேலையில சும்மா தான் உட்காந்துட்டு கூட என்ன பண்ணவே மாட்டோம், எடுக்கவே. இது சும்மா எதுக்கு எடுத்து இதை நம்ம பேசணும்? ஆமாவா இல்லையா? இதுக்கு தான் நான் சொல்றேன், நம்முடைய தொடர்பு, நம்முடைய ஐக்கியம் ஆண்டவர்கிட்ட சரியா இருந்தா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நிறைவா இருக்கும். இன்னைக்கு ஐக்கியம் ஆண்டவர்கிட்ட நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா நாட் ரீச்சபிள் தான் இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு அநேக பேர் குடும்பத்தில் தொடர்பு எல்லைக்கு வெளியில தான் இருக்கிறார். தொடர்பு எல்லைக்குள்ள இருக்கிறவங்க யார் அப்படின்னா மனுஷன். ஏன் ஆண்டவர் நாட் ரீச்சபிள் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார், ஏன் மனுஷன் உள்ள இருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு மனுஷனை ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்க்கையை அவங்ககிட்ட ஒப்பு கொடு. நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன், நீங்க கோடிக்கிச்சா நான் தாண்டவே மாட்டேன் மனுஷன். ஆனா ஆண்டவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் நிறைய பேர் வாழ்க்கையில நாட் ரீச்சபிள் இருக்கு. அப்படியும் மீறினா பிஸியா இருக்கிறார். சபையே, மனுஷனுடைய ஆலோசனை இன்னைக்கு விருதாவா போட்டோம். அது யாரு அவனா இருக்கு, கர்த்தருக்கும் வாழிய ஒப்பு. உன் வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. உன் வழிய முதல் குடுகையில் வந்திருக்கிற இனி இந்த மாதத்துல எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்ய தீர்மானித்திருக்கிறீங்க. 50,000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய் கூட நீ வச்சிருக்கலாம். எக்ஸ்ட்ராவே என்கிட்ட இருக்குது. எப்படியோ அன்னைக்கு போய் நான் யாருக்கிட்ட கேட்க முடியும், எக்ஸ்ட்ராவே இருக்குதுன்னு கூட சொல்லுங்க. ஆனாலும் அவர்கிட்ட ஒப்புக்கொடு. 2 மீன் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேர் போஷிக்கிற தகப்பன். அப்படி வல்லமை பெரியது. அப்படி வல்லமைக்கு நிகர் ஒண்ணுமே இல்லவே. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்காததுனாலதான் நம்ம உருண்டு புரண்டு புலம்பி அழுது. ஆண்டு விட்டு ஒப்பு கொடு. உண்மையவே சொல்றேன். எத்தனை பேர் வாழ்க்கையில குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்ல முடியும் அப்படின்னா சும்மா கை தூக்கிடாதீங்க. அநேக பேர் குடும்பத்தில் ஆண்டவர் இல்லவே இல்லை. ஆண்டவர் தெரியும், இது சர்ச்சுக்கு வந்தாதான் ஆடுன்னு ஆண்டவருக்கு தெரியும். சர்ச்சுக்கு வந்தாதான் அப்படியே டோட்டலா மாறிடும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அப்படி ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிற தகவல், அந்தரங்கத்தை வெளியரங்கமாய் மாற்றுகிற தகவல். இன்னைக்கு நம்மால சில பேருடைய வாழ்க்கை ஆண்டுகிட்டு வழியை ஒப்பு கொடுக்கவே முடியவே முடியல. சொல்லுவாங்கல்ல, இது 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 இந்த இருதயம் கல்லுல செஞ்சுக்கிறாங்களான்னு தெரியல, சொல்றமா இல்லையா? அநேக பேர் விட்டு கொடுக்க முடியாத அநேக சூழ்நிலை இருக்கிறோம். எவ்வளவுதான் சத்தியத்தை கேட்டாலும் ஆமே நம்ம விட்டு கொடுக்க கூடாதபடி ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கிறோம். எதுக்கு தீர்மானம் பண்ணணும் அதுக்கு தீர்மானம் பண்ணல, எதுக்கு பண்ணக்கூடாது அதுக்கு தீர்மானம் பண்ணிக்கிறோம். இதுல இருந்து நான் வரவே மாட்டேன்னு சொல்றேன், இந்த பாவத்தை விட்டு நான் வரவே மாட்டேன்னு சொல்றேன். இது 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 சத்தியத்தின்படி அநேகவன் ஆண்டவர் உணர்த்தினாலும் அதை நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டோம். அப்படி ஒரு தீர்மானம் பண்ணியாச்சு. உன் வழியை கர்த்தருக்கு சொல்லுங்க. அந்த வசனத்தை சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. உன் வழியை சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உன் வழியை ஒப்புவி. பைபிளை முடிச்சிடலாம். அல்லேலூயா. உன் வழியை ஆண்டவர் ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்பொழுது அவரே, அந்த ஒரே ஒரு வார்த்தை அர்த்தம் பாருங்க, அவரே. அவர் தான் இல்ல, அவரே எல்லாவற்றுக்கும் காரணம். எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்காததுனாலதான் நான் சொல்றேன், இரவும் பகலும் பேதுரு போல ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும்
சொல்லுங்க, ஒன்றும் அகப்படவே இல்லை. 9 மாசம் நமக்கு அகப்படல, இந்த 10வது மாசம் அகப்படுவதற்கு சொல்றேன், ஒப்புக்கொடு. பக்கத்துல இருக்கிற படக்காரன் போட்டிருக்கிற அந்த இடத்துல எல்லாம் வலை போட்டிருப்பாரு, எங்கெல்லாம் போடலையோ அங்கெல்லாம் போட்டிருப்பாரு. எங்கெல்லாம் இப்போ அடிக்கிறாங்கல்ல, நம்ம மீனவர்ல இலங்கை போன என்ன பண்றாங்க, படகையும் ஆட்டில் பிடிச்சி வச்சுக்கிறாங்க, மீனெல்லாம் பிடிக்க வச்சுக்கிறாங்க. அப்படி கூட போய் திட்டுத்தனமா கூட போய் போட்டிருப்பாரு வலையாங்க. ஏன் நைட்டெல்லாம் பிரயாசம் ஒண்ணுமே இல்லை, கொஞ்சமாச்சு என்ன பண்ணலாம், ஒருவேளை அடிச்சாலும் கொஞ்சமாச்சு வலைய போட்டு கொஞ்சம் வீணாச்சு வீட்டுக்கு என்ன பண்ணலாம், அவ்வளோ பிரயாசம். நம்மளை போல 9 மாசமும் பிரயாசம். ஆனா முடிவு என்ன, ஒன்றும். சொல்லுங்க, அந்த வசனம் தெரியாத, ஒன்றும் சொல்லுங்க, ஒன்றும் தேடியும் காணாது இருப்பான்னு சொல்றாரு. யாருக்கு? உன் பிரச்சனைய, உபத்திரவத்தை, உன் பாடுகளை, உன் சத்ருக்களை நீ தேடியும் காணாது இருப்பான்னு சொல்றாரு. ஆனா நம்ம தேடினாலும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. இது ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். புரியுது நான் சொல்றது? இல்லைங்க, உடனே நான் போன உடனே என் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசலாம் கர்த்தர் திறந்துட்டே இருக்கிறாரு. நான் ஜப சத்தம், துதி சத்தம், கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, விசுவாசம் அது பெரியது, மாறவே மாறாதுன்னு சொல்றேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா சொல்ல முடியாது, ஆண்டவருக்கு தெரியும். இது ஒரு 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 வித்தியாசமான நபர். அல்லேலூயா. பேதுருக்கு வந்து ஆண்டவர் கேட்கப்பா, அவன் படகுல இடம் இருக்குதா, நான் கொஞ்சம் வரணும், படகுல இடம் இருக்குதான்னு கேட்குறாரு. நீ வேற ஆண்டவரே, நைட்டெல்லாம் டயர்டாக இருக்கிறேன், நான் வழியை அழைச்சிருக்கிறேன், இப்போ தான் வச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பேதுரு போயிருந்தா நடந்தது என்ன? ஏமாற்றம். ஒன்றும் ஆகப்படாது. ஏமாற்றத்துல கர்த்தருக்கு படகை ஒப்பு கொடுத்ததுனால வந்தா சும்மா இருக்க மாட்டாரு. நம்ம வாழ்க்கைங்கிற படகுல அப்பா வந்தா இவன் ஏமாற்றத்தில் அப்படியே இருக்க மாட்டான், உன் தோல்வியில் அப்படியே இருக்க மாட்டாரு. வலைகள் கிழியத்தக்கதான இன்னைக்கு அகப்படாது இருக்கிற பிள்ளைய உங்களை பார்த்து சொல்றேன், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. எத்தனை பேரு சரி வேலைக்கு போறோம், சர்ச்சிருந்தாலும் விட்டுட்டு வேலைக்கு போறேன், அவசர அவசரமா காலையை போறேன். எத்தனை பேர் ஜோம் பண்ணிட்டு வேலைக்கு போறீங்க அப்படின்னா நிறைய பேர் இல்லவே இல்லை. அதுக்கு ஒரு சாக்கு, வேன் வந்து நின்றுச்சு, பஸ் வந்து நின்றுச்சு. வீட்டை விட்டு எதை செய்யணும்னு தீர்மானித்து வெளியே வரையோ, எத்தனை பேர் ஜோம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா அதுதான் வாழ்க்கையில ஒரு நன்மையா மாறும். வரட்டும். என் பெண் பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்வதற்கு கடங்கார வந்து வெளியில நிக்கிறான், நான் என்ன பண்றதுன்னு வந்து ஊழியக்காரர்கிட்ட கேட்கிறாங்க, எலிசா கிட்ட. இன்னைக்கு சில ஆசீர்வாதம் வீட்டை விட்டு வரும்போது நீ நான் சொல்றேன், கர்த்தரை தேடிட்டு வாங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே போறோம், பிரயாணம் போறோம். ஃப்ளைட்ல போனா கூட ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகாத வண்டி ஒரு வண்டி உலகத்தில் இல்லவே இல்லை. ஆமாவா இல்லை? அப்படி கண்டுபிடிக்கவே இல்லை. அப்ப என்ன, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை, அப்பா கையில் தான் இருக்குது. ஆனா அந்த நம்ம வாழற வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அப்படின்னா நீ சுமக்க தேவையில்லை, நீ விசுவாசித்தா போதுன்னு கர்த்தர் சொல்ற. சுமக்க நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேணாம், நீ ரொம்ப கஷ்டப்பட வேணாம், நான் சுமக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன், நீ விசுவாசி, அது உனக்கு போகுது. ஆனா நம்ம பேலன்ஸ் பண்றது உலகத்தையும் மனுஷரையும் ஆண்டவரை பேலன்ஸ் பண்றதுனால நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியல, யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியல. ஆண்டவருக்கு முதன்மைப்படுத்துங்க. இந்த வார்த்தை சொல்லுது, நீங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதுதான் சொன்னேன், வீட்டை விட்டு நீ வெளியே வரும்போது நீ ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவருக்கு தெரியப்படுத்து. இப்போ போலீஸா இருக்கிறாங்களே, அவங்க வெளியில எங்கேயாச்சும் டியூட்டிக்கு போறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண, ஸ்டேஷன்ல சொல்லிட்டு போகணும், இந்த இடத்துக்கு நான் போறேன். இப்போ டிராஃபிக் போலீஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நான் இந்த ஜங்ஷன்ல நிக்கிறேன் அப்படின்றத அவங்க சொல்லிட்டு போகணும், எழுதிட்டு டைரியில கையெழுத்து போட்டு போகணும். கையெழுத்து போடாம போயிட்டா உனக்கு சம்பளம் இல்லை, நீ வரவே இல்லை, ஆப்சென்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் ஆப்சென்ட்ல தான் இருக்கிறோம், பிரசன்ட்ல வரவே இல்லை. அப்பா கிட்ட அது இந்த வார்த்தை சொல்லுது,
நீ உண்டையும் குறித்து கவலைப்படாத, எல்லாவற்றையும் குறித்து என்கிட்ட என்ன பண்ணு, தெரியப்படுத்து. எத்தனை பேர் தெரியப்படுத்துறோம் அப்படின்னா இன்னைக்கு குறைவு. கார் வந்து 6 அடிக்குதுன்னு ஓடி போடுறோம், வேன் 6 அடிக்குதுன்னு ஓடி போடுறோம், டிராக்டர் 6 அடிக்குதுன்னு ஓடி போடுறோம், லாரி 6 அடிக்குதுன்னு ஓடி போடுறோம். தெரியப்படுத்துங்க. அது அந்த வசனம், அடுத்த வசனம் சொல்றேன். அப்போ ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும். அது அடுத்த வசனம், 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பைபிள் எடுத்து வந்துக்கிறீங்களா இல்லையா? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்க சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். தெரியப்படுத்தும் போது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அது என்ன பண்ற அப்படின்னா காத்துக்கொள்ளும். உன் பிரயாணத்தை, உன் வேலையை, உன் வழிய, எல்லாவற்றையும். என் கூட அவங்க வராங்க, அதனால எனக்கு பிரச்சனையா இருக்காதுன்ற. என் கூட அவங்க வராங்க, அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்றோம். கடைசியில் பார்த்தா அவங்க தான் நமக்கு பிரச்சனையாவே இருக்கிறாங்க. யாரு மனுஷன் அதிகமா நம்புறோமோ அவங்க தான் நமக்கு. அது ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, உன் வீட்டாரு உனக்கு மனுஷனை வைக்க வேண்டிய இடத்துல வைங்க, ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. அதுதான் ஆண்டவர் பாருங்க, ஏதோ தோட்ட படிச்சாரு, நன்மை தீமை எதுக்கு, நன்மையை மட்டும் படிச்சிருந்தா இந்த காரியம் வந்திருக்கவே இருக்காது இல்ல. இப்போ ஆதமே நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுனா அவன் பாட்டி எதாவது தேவையோ, திங்கம் ஒன்று, செவ்வாய்க்கிழமை ஒன்று, புதன்கிழமை ஒன்று, ஏதோ ஒன்று சாப்பிட்டு போயிருப்பாரு. இதுல ஆண்டவர் சொல்லிட்டு வருப்பாரு, எப்ப இத்த மட்டும் வச்சிருக்கிறேன், இதை நீ என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட கூடாது இருக்கிறத என்ன பண்ணணும், ஆண்டவர் எடுத்துருக்கணும். இன்னைக்கு நம்ம கிட்டே ஒப்பு கொடுக்குற, எப்பா 2 வழி இருக்குது, லெஃப்ட்ல என்ன போ, ரைட்ல என்ன போ. ஆனா நம்ம கத்திரி பிள்ளைகளை சொல்றாரு, நல்ல வழி எது வழின்னு கேட்டு விசாரித்து அதுல போ, அதுதான் உனக்கு சமாதானமும், இருதயத்துல சமாதானமும், சிந்தனையில எல்லாவற்றுக்கும் உனக்கு மேலான தேவ சமாதானம் இருக்கும்படி நீ ஒப்பு கொடுக்காததுனால கர்த்தர் கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் சொல்லுது, உங்கள் சிந்தையும் உங்க இருதயத்தையும் இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால உங்க கவலைய அவர் மேல வச்சிருங்க, அவர் பார்த்துக்கணும், அவர் விசாரிக்கிறார். அப்போ விசுவாசிக்கிற தேவன் கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்காம, நீங்க அதுதான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசி கடந்து போலாம். 27ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 27 13வது வசனம். தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்த கர்த்தருக்கு அவரே காரியங்களை வாய்க்க செய்கிற தகவல். அதுதான் நம்ம ஆரம்பத்தில் படிச்சோம், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தகவல். எப்போ எப்போ 1 ஒப்பு கொடுக்கணும், 2 நம்பணும். சொல்லுங்க பார்க்கலாம். 1 சொல்லுங்க, 1 ஒப்பு கொடுக்கணும், 2வது நம்பணும், 3வது காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம 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 மனுஷன் படத்தை பார்க்குற வரைக்கும் ஆண்டவரே 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 கொடுத்தா போதும், காலியாகிற வரைக்கும் வர மாட்டேன். காலியாகிற வரைக்கும் அடுத்தது வந்து முதல்ல ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் புதுசா எப்பவுமே. அதுதான் வசனம் சொல்லுது, இரவும் பகலும். அது தியானித்து அவர் எடுத்து சங்கீதம் 1:3 என்ன சொல்லுது, 2வது வசனமா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் சொல்லுங்க பார்க்கலாம். இரவும் பகலும், இரவும் பகலும். அப்ப எப்பவுமே எப்பவுமே சங்கீதம் சொல்றாரு, ஒரு நாளைக்கு 7 முறை உங்களை நான் என்ன பண்றேன், எப்பவுமே எப்பவும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒப்பு கொடுப்பது எப்பவுமே இருக்கும். அப்படி எல்லாம் முழங்கால் படிட்டு